ஓபிஎஸ் டம்மி பீஸ், எடப்பாடி டம்மி பீஸ், ரெண்டு பேரையும் தள்ளுங்க வெளியில. அப்புறம் யாரை வச்சு கட்சி நடத்த? யார வேணாலும் வச்சு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கட்டுமே. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தானே எடப்பாடி. எங்க தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லுங்க. ஆமா, இப்ப உள்ள பேசுனது நீங்க வெளியே கொண்டு பேசினா கட்சிக்கு ஒரு புத்தகம் விளைவிக்கிறதா நடவடிக்கை? என்ன ஏதாவது பெரிய கொள்ளையடிக்கிற சமாச்சாரமே? இதுல வெளியில சொல்றதுனால என்ன தப்பு? இதுல என்ன பெரிய சட்டத்துக்கு புறம்பானது ஏதாவது இருக்கா? இல்ல லஞ்சம் வாங்கி ஆளுக்கு எவ்வளவு பங்கிக்கலாம் அப்படிங்கறதா? இதுல என்ன ரகசியம் காக்க வேண்டியது இருக்குது? இதுல செங்கோட்டை எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இழப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். என்ன அப்படி சொல்றீங்க? தன்னை நம்பி இத்தனை பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1.5% மட்டும்தான் வந்து 10 தேர்தல் ஏன் ஜெயிக்கல? பொதுச் செயலாளர் அந்த முடிவுக்கு எடுத்துக்கூடிய பொதுச் செயலாளர், புண்ணாக்கு பொதுச் செயலாளர் எத்தனை தேர்தல் இந்த பொதுச் செயலாளர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு சொல்லுங்க. ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியல, லட்சக்கணக்கான பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் என் இடத்துல தொலைபேசியில பேசினாரு. அவர் என் கூட பேசினாருன்னா அப்புறம் என்ன, நாங்க என்ன அப்படி சொல்லல, கூலி படம் நல்லா இருந்ததுன்னா பேசிட்டு இருந்தோம். மீண்டும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில ரொம்ப இன்டாக்டா அவங்க பெரிய கட்சிகள் இருக்குதானே இப்போ? எதுக்கு பாரதிய ஜனதா பாஜக ஒரு 40% வாக்கு வங்கி இருக்குமா தமிழ்நாட்டுல? தம்பி நீங்க என்ன தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா? 18% வாக்குகள். அமித்ஷா சொன்னார்ல, திரிசா சினிமா படம் ஒண்ணு வந்தது இல்ல, எனக்கு 18 உனக்கு 21, அப்படி வேணா பேப்பர்ல எழுதி சக்கரைன்னு பாக்கெட்ல வச்சுக்கங்க. இனி ஒரு கால்குலேஷன் தான் சார். இப்போ இப்படி இருந்தா கால்குலேஷன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு KC பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். சார் வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குரல் தான் உங்களுடைய குரலும் அப்படின்னு உங்களுடைய பதிவை நான் பார்த்தேன். என்னுடைய குரல் தான் செங்கோட்டையனுடைய குரல். ஏன்னா நான் தான் முதல்ல சென்ற ஆண்டு 2024 ஜூலை ஆகஸ்ட்ல இன்றைக்கு செங்கோட்டையன் சொல்லுகிற கருத்துக்கள் இன்னும் இதை விட பல கருத்துக்களை வலிமையாக தெரிவித்திருந்தேன். அது தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு பிறகு திரு செங்கோட்டையன் அந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்சி பொறுப்பு முழுசா நிக்கிறார். அவர் வந்து கட்சியில இருந்து முழுசா நீக்காம கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாரு. இல்ல, அதாவது என்னுடைய நீக்கத்துக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி யாரையுமே கட்சியை விட்டு நீக்கிறது கிடையாது. ஏன்னா நான் ஆற்றிய அந்த எதிர்வினை இருக்கு இல்லையா, அது அவருக்கு ஒரு நல்ல படிப்பணியை கொடுத்திருக்கு, நீதிமன்றம் வரைக்கும் சென்று. அதனால அதற்கு பிறகு யாரா இருந்தாலும் அந்த கட்சி பொறுப்பை தான் எடுக்கிறது, கட்சியில இருந்து நீக்கிறது இல்ல. இல்ல, அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கக்கூடியதும் அவர் வந்து ஒன்னும் இல்லாம வெறும் எம்எல்ஏவாக தொடரக்கூடிய ஒரு சூழலா உருவாக்குமா? அது இதுல செங்கோட்டை எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இழப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். என்ன அப்படி சொல்றீங்க? செங்கோட்டையனுக்கு இதுல அமைப்பு செயலாளர் இருக்கிறாரு, மாவட்ட பொறுப்பு, ஈரோடு மாவட்டத்துல அவருக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. 77 இருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர். ஆமா இல்லையா? ஆமா. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 23 ஒரு 25 48 வருஷம். 48 வருஷத்துல ஒரு இடையில வேணா ஒரு 10 வருஷம் அவரு இல்ல. ஒரு தேர்தல்ல 96ல தோத்துட்டாரு, ஒண்ணுல நிக்கல. 2021 போட்டியிடல, ஒண்ணுல நிக்கல, ஒண்ணு தோத்துருக்காரு. 38 வருஷம் 10 தேர்தல் அவரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாரு. கிட்டத்தட்ட துரைமுரு அதிமுகல இவர் தான் அதிகபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக அதிக காலம் இருந்தவர். ஜிஆர் ஜெயலலிதாவை விட அதிக காலம் இருந்தவர். அப்ப இதுக்கு மேல அவரு 80 வயசு ஆச்சு. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு 80 வயசாச்சு. வருகிற ஜனவரி மாசம் வந்தா அவருக்கு 80. அப்ப அவருக்கு இதுல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இழக்கிறதுக்குன்னு ஒண்ணு இல்ல. ஆனா எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்க. நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சு செய்யுங்க, நீங்களாகட்டும் திரு புகழேந்தி ஆகட்டும், எல்லா ஒருங்கிணைப்பு குழு வச்சு நடத்த அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா கட்சிக்குள்ள இருந்தே ஒரு குரல் வெளியே வந்திருக்கு. இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்க, ஆனா அவர் உள்ள இருந்தே அந்த வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து கட்சியில அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறது பார்க்க வேண்டியது. அவர் வந்து 75ல அதிமுக பொதுக்குழுவுக்கு பொருளாளர். அதிமுக கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவர். 77ல முதல் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகல சட்டமன்ற உறுப்பினர். அப்ப களத்தை அவர்களால உணர முடியும். இந்த கட்சி ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தின்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏற்கனவே இல்லாமையே வந்து பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இல்ல, அவரை வினிக்கிறத வச்சு செங்கோட்டையனுக்கு இதுல இழப்பு எதுவுமே கிடையாது. அவரைவே சொல்லல சார். இப்போ நீங்க சசிகலா அவர்களையோ
அல்லது டிடிவி தினகரன் அவர்களையோ, டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி சேர்த்துக்கலாம், இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கிறது மூலியமாக என்ன இம்பாக்ட் ஏற்படுத்திட முடியும்? 3-4 தனி மனிதர்களை பார்க்காதீங்க. 3-4 தனி மனிதர்களை பார்க்காதீங்க. கட்சி என்று வருகிற பொழுது பர்செப்ஷன், தேர்தலில் மக்கள் நம்பி வாக்களிப்பதற்கு உரிய ஒரு சூழ்நிலைகள், நம்பகத்தன்மை அந்த கட்சிக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா? உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. தன்னை நம்பி இத்தனை பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1.5% மட்டும்தான் வந்து 10 தேர்தலில் ஏன் ஜெயிக்கல? 10 தேர்தலில் கூட இருந்தவங்க இருக்கத்தானே செஞ்சாங்க. கூட இருந்தவங்க திரு பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது கூட அவர்களுடைய ஆதரவாளர்களோ, நீங்க சொல்ற பெர்செப்ஷன் அங்க இருந்த போதே ஜெயிக்கலைன்னா அப்ப இல்லாத போது இன்னும் அதை விட மோசமா அதுல என்ன தேவை இருக்குன்னு கேட்க. இல்ல என்ன தேவைன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல தினகரன் போட்டியிட்டதால மட்டும் ஒரு 25 தொகுதியில அதிமுக தோத்துதே இல்லையா? அதே மாதிரி சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் பாஜகவோடு இணைந்து போட்டியிடுகிற போது அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போச்சா இல்லையா? அப்ப இதெல்லாம் தோல்வி இல்லையா? அப்ப எது நடந்தாலும் இது தோல்வியே இல்லை என்று எடுத்துட்டு போனா எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதிமுக எப்படி ஒப்படைக்கப்பட்டது? இப்ப நீங்க சொல்றக்கூடிய ஆளுகிற கட்சியான அதிமுக 130 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. 45% வாக்கு வங்கியை கொண்ட அதிமுக இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. கடந்த தேர்தலில் பெற்றது 21% வாக்கு வங்கி, மிக சரிபாதியாக குறைந்திருக்கிறது. வருகிற தேர்தலில் இன்னும் அதை சீரழிக்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. என்ன வகையில சொல்றீங்க அப்படி? இப்ப இந்த மாதிரியான நீக்கங்கள், இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு, அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்லுங்க. சரி, நீக்கிற பொழுது நீங்க இந்தந்த விதத்துல உங்களுடைய கருத்துக்கள் தவறு, இந்தந்த வியூகங்கள்ல இந்த கட்சியை நான் வளர்த்திருக்கேன், வெற்றி பெறு பாதையை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த காரணங்களால நீங்க சொல்லக்கூடிய அந்த இணைப்பு ஏற்படுத்த முடியாது, நீங்க தொடர்ந்து பயணிக்க விரும்பலைன்னா நீங்க இந்த இயக்கத்தை விட்டு விலகிக்கலாம், இல்லைன்னா விலக்க நேரிடும் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்கலாமே. கொடுத்திருந்தா அதுக்கு ஒரு வேளை செங்கோட்டையன் ஏற்புடையதாக இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாமே. கட்சிக்கு உள்ள பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பொது வழியில் பேசுகிற ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சென்று எடப்பாடி, அது கட்சிக்குள்ள உள்ள பேச வேண்டிய விஷயமா வெளியே பேச வேண்டிய விஷயம்? அத கட்சிக்கு உள்ளதானே பேசியிருக்காங்க. ஆமா, இப்ப உள்ள பேசுனது நீங்க வெளியே கொண்டு பேசினா கட்சிக்கு ஒரு புத்தகம் விளைவிக்கிறதா நடவடிக்கை? என்ன ஏதாவது பெரிய கொள்ளையடிக்கிற சமாச்சாரமா? கட்சி பலமா இருக்கணும், ஏன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படணும். இன்றைக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை இருக்கு. அப்ப இதுல வெளியில சொல்றதுனால என்ன தப்பு? இதுல என்ன பெரிய சட்டத்துக்கு புறம்பானது ஏதாவது இருக்கா? இல்ல லஞ்சம் வாங்கி ஆளுக்கு எவ்வளவு பங்கிக்கலாம் அப்படிங்கிறதா? இதுல என்ன ரகசியம் காக்க வேண்டியது இருக்குது? கட்சி ஒன்றுபடணுங்க, வலிமைப்படுத்தணுங்க, தேர்தலில் நம்ம வெற்றி பெறணுங்கன்னு சொல்றதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு? இல்ல, அது கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், தலைமை எடுக்கக்கூடிய முடிவு, கட்சி எல்லாரும் சேர்ந்து தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைங்களா? இல்ல 10 தேர்தல்ல பெரிய வெற்றியை பெற்று கொடுத்த தலைமைங்களா? டம்மி பீஸ் இல்ல சார். தேர்தலுக்கு தேர்தல் ஸ்டாலின் கிட்ட அடி வாங்கி கை கால் உடைஞ்சு ஊனமாயி உட்கார்ந்து இருக்கிற டம்மி பீஸ் தலைமை இது. நீங்க சொல்லக்கூடிய இப்படியே எடுத்துக்கிட்டா கூட இந்த 10 தேர்தல்கள்ல 2024 தேர்தல் மட்டும் இதெல்லாம் அவங்களே இருந்தாங்கன்னா தனிப்பட்ட 2 பேரும் போக, நீயும் போ வெளியில. இல்ல சார், தனிப்பட்ட முறையில பாருங்க, அவங்க மோசம்னா நீயும் மோசம் தானே. நீ இருந்தீல்ல, எடப்பாடி பழனிசாமி இருந்தீல்ல, சரிப்பா ஓபிஎஸ் டம்மி பீஸ், எடப்பாடி டம்மி பீஸ், 2 பேரையும் தள்ளுங்க வெளியில. அப்புறம் யார வச்சு கட்சி நடத்த? யார வேணாலும் வச்சு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கட்டுமே. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தானே. எடப்பாடி எங்க தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லுங்க? என்னைக்கு தேர்தல் நடந்தது? இல்ல சார், நான் திரு பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன கேட்க முனைகிறேன்னா, இப்ப இவர்கள் அனைவரும் ஒன்றிணைவதன் மூலமாக அந்த கட்சிக்கு பலம் கிடைக்கும் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன இருக்குதுன்னு நான் தேவையில்லைன்னு சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க அது தேவையே இல்லைன்னு சொல்றேன். அப்ப கட்சி ஒரு இடம் இருக்கிற அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு பலன் தரலாம், பலன் தராமையும் போலாம். எப்படி நீங்க அக்கமடேட் பண்ணுவீங்க எல்லாத்தையும்? எது ஒரு கட்சிக்குள்ள அது விளக்கம் சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியதானே. செயற்குழு கூடி விவாதிக்கலாங்க, பொதுக்குழு கூடி விவாதிக்கலாங்க, தலைமை கழகத்துக்கு நீங்க வாங்க, தலைமை கழக நிர்வாகிகளோட விவாதிக்கலாம், இல்ல ஒரு முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு நம்ம விவாதிக்கலாம் என்று சொல்ல வேண்டியதானே. அந்த விவாதத்துல தனிப்பட்ட முறையில அழைச்சி பேசி, அண்ணா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பொது வெளியில கருத்து தெரிவிக்காதீங்கன்னு, இதுதான் அப்படித்தான் இருக்கு, இவங்களை சேர்த்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு
என்று பேசிட்டு போக வேண்டியதானே. இல்ல சார், அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா 6 பேர் ஏற்கனவே பேசியாச்சு. பேசும்போதே நான் இவர் சொல்றதுக்கு இதுக்கு பதில் இல்ல சொல்லுங்க. அது நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் 6 பேர் வந்து சொல்லும்போதே, அந்த 6 பேர்லயும் அவருடைய மனநிலை எனக்கு ஏற்கத்தக்கதாக இல்லை என்று சொல்லிவிட்டு, திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, யார் யார சேர்த்தணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே முடிவு பண்ணலாம்னு முடிவு சொல்றாரு. பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாரு. சொல்றாரு. அப்போ அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு தானே? இல்ல அப்படி இல்ல. ஆ. ஏன் சேர்த்தலைங்கிற அந்த விளக்கம் சொல்லணும்ல. சார் இதே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் காலை சுற்றி வந்து வளர்ந்தவர். சேவல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே செங்கோட்டையன். ம். இப்போ 2011 வரைக்கும் ம். 2011 வரைக்கும் 88ல இருந்து 12 இந்த பக்கம் ஒரு 11 ஒரு 29 ஆண்டு காலம் செங்கோட்டையனுக்கு அடிபணிந்து அவர் காலை சுற்றி வளர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப நிச்சயமா அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் இந்த எல்லா கள நிலவரங்களும் தெரியும் இல்லையா. ம். அப்ப கலந்து ஆலோசிக்கிறதுலயோ விளக்கம் சொல்றதுலயோ என்ன கஷ்டம் அவருக்கு? அழைச்சு தனியா பேசலாமே. நேரா போன் பண்ணி அண்ணே நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேனே முடிச்சுட்டு நான் ஒரு நாள் சொல்றேன் சென்னை வாங்கினே பேசுவோன்னு சொல்றது. இன்னைக்கு ஒரு 4-5 முன்னாள் அமைச்சர்களை கூடி பேசினார் இல்லையா, திண்டுக்கல் அவர்களையும் வர சொல்லி செங்கோட்டையனையும் வர சொல்லி அண்ணா இதான் நிலவரம், நீங்க தயவு செஞ்சு இடைஞ்சல் பண்ணாதீங்க, அப்ப நீங்க இருக்கிறதுனா இருங்கனே இல்லைன்னா ஒதுங்கிக்கங்கனே அப்படி என்று பேசிட்டு போக வேண்டியதானே. இவ்வளவும் தெரிந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு அது தெரியாதா? எது தெரியாதா? அவர் அந்த முடிவுல தான் பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. பொதுச் செயலாளர் அந்த முடிவுக்கு எடுத்துக்கூடிய பொதுச் செயலாளர், புண்ணாக்கு பொதுச் செயலாளர். எத்தனை தேர்தல் நீங்க இந்த பொதுச் செயலாளர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு சொல்லுங்க. ஒரு தேர்தல்ல ஜெயிக்க முடியல. அத நீங்க சொல்றீங்க இல்லையா பொதுச் செயலாளர்னு, இந்த பதவியை பயன்படுத்தக்கூடிய தகுதியே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தேர்தலையாவது திமுக ஆட்சியை வீழ்த்தி அண்ணா திமுகவை அரியணையில் அமர்த்தி விட்டு சொல்வதற்கு மட்டுமே தகுதி உள்ளது. சும்மா இந்த புண்ணாக்கு பொதுச் செயலாளர் என்னத்த பெருசா கழட்டிட்டீங்க. இப்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து கொடுத்தாங்க. என்னையா சாதிச்சீங்க? அதை வச்சு அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு நீ தேர்ந்தெடுத்துட்ட, என்னத்தை சாதிச்ச? உனக்கு ஒரு இது சுத்தி நிறுத்திக்கிட்ட. இதை தவிர உன்னுடைய சாதனை என்ன? எந்த தேர்தல்ல திமுக வீழ்த்தி இருக்க? கேசி பழனிசாமி அவர்களுக்கு என்ன இத்தனை கோவம் வந்துரு எடப்பாடி? இல்ல அப்படி இல்ல, இவருடைய நடவடிக்கைகள்ங்கிறது நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்துல பயணிக்கிறவர்கள் இப்படி கழுத்தறுப்பதை போல ஒரு கொலைபாதக செயலை போல கட்சி விட்டு நீக்குகிறேன் என்று ஒரு கொலை வழக்கில் அடைக்கலம் தேடி வந்த ஒரு நபர், சட்டத்துக்கு புறம்பான வழியில அந்த பொதுச் செயலர் என்கிற பதவியை பெற்ற ஒரு நபர், ஒரு தேர்தலில் கூட ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கு வக்கில்லாத ஒரு நபர், எதேச்சதிகாரமாக தவறான முடிவுல இந்த இயக்கத்தை சிதைப்பதை பார்த்து ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய விசுவாசிகள் ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். எனக்கு செங்கோட்டையன் ஒன்றும் அப்படி வேண்டியவர் இல்லை. நான் ஒன்றும் செங்கோட்டையனை வந்து பெரிய அளவுல அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தவனெல்லாம் இல்லை. ஆனா இருந்தாலும் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், இந்த இயக்கத்துக்கு 50 ஆண்டு காலம் தூணாக நின்று உழைத்தவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது எல்லோருக்கும் ஒரு வருத்தம், கோபம், எரிச்சல் வரும். இப்போ இந்த எல்லாரும் காசு சம்பாதிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி மாதிரி அரசியலுக்கு வந்தவங்க அல்ல. 72 இந்த கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிரும், நம்ம அமைச்சராகவும் எம்எல்ஏ ஆவோன்னு யாரும் எதிர்பார்த்து வரல. சரி, இப்போ நீங்க சொல்ற இந்த கோபமும் உங்களுடைய இந்த வெளிப்பாடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதா இல்ல கட்சி வந்து மீண்டும் ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி என்கிற தகுதியற்ற நபர் மீது மட்டுமே. அதிமுக நல்ல கட்சி, தகுதியற்றவரின் தலைமையில் இந்த இயக்கம் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்ததாக இப்போ நீக்கப்பட்டிருக்கிறார். 10 நாட்கள் கெடு கொடுத்திருந்தாரு திரு செங்கோட்டையன் அவர்கள். அடுத்ததாக இந்த 10 நாட்களுக்குள்ள கெடு நடவடிக்கைக்கு முன்னதாகவே அவர் மேல் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் என்று நீங்கள் ஊகிக்கிறீர்கள்? ஒரு நீண்ட கால இந்த கட்சியை பார்ப்பவர்களாக, கட்சியில் இருந்தவராக, முன்னாள் நாடாளுமன்ற இதே நிலை தொடர்ந்தால் திமுக ஆட்சி அமைப்பதை எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கு போட்டியிடுகிற நிலையை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். மீண்டும் பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா அவங்க பெரிய கட்சிகள் இருக்குதானே இப்போ? எதுக்கு பாரதிய ஜனதா பாஜக ஒரு 40% வாக்கு வங்கி இருக்குமா தமிழ்நாட்டுல? தம்பி நீங்க என்ன தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா? 18% வாக்குகள் 2024 பாஜக கூட்டணி இருக்கு. இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால படிச்சீங்களா? பத்திரிகை படிச்சீங்களா? போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியால 3 தேர்தலை போட்டிருப்பாங்க. 2.4, 2.6, 2.8. அதை படிச்சு பாருங்க. இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவ்வளவுதான் சட்டமன்றத்துல கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்ல அவங்க பெற்ற வாக்குகள். அது இருக்கட்டும் சார், நான் இல்லைன்னு சொல்லல. 2024 வந்து
இதே பாஜக கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் அது 18% சட்டமன்ற, அது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றத்தை நீங்க கன்வெர்ட் பண்ண தானே வேணும். வெறும் வர்றது 39 சட்டமன்ற தேர்தல். ஆமா சார், வர்றது நீங்க கன்வெர்ட் பண்ண 39ங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சீட் உங்களுக்கு வந்து வந்துருது தானே. அப்படி 240 சீட்டை தான் 39 சீட்டா நம்ம நாடாளுமன்ற சீட்டை கொடுக்குறோம். அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. சரி, அப்படியே நீங்க வேணா சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு இது எழுதிக்கங்க. அமித்ஷா சொன்னார்ல, திரிசா சினிமா படம் ஒண்ணு வந்தது இல்ல, எனக்கு 18 உனக்கு 21ன்னு. அப்படி வேணா பேப்பர்ல எழுதி சக்கரைன்னு பாக்கெட்ல வச்சுக்கங்க. இனிக்கும் ஒரு கால்குலேஷன் தானே சார். இப்படி இருந்தா இப்படி இருந்தா கால்குலேஷன் சொல்றேன். இட்ஸ் a foolish calculation. ஒரு தேர்தல் போல அடுத்த தேர்தல் இருக்காது. how could it be? என்னவா இருக்க போகுதுங்கறத கேள்வி. இல்ல, இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். நீங்க திமுக சென்ற தேர்தல் எவ்வளவு சதவீத வாக்கு வங்கி வாங்கினாங்க? 47% வாக்கு வங்கி வாங்கினாங்க. ஆன்டி இன்கம்பன்சில ஒரு 7% போயிருக்குங்களா? சரிங்க, போயிருக்குமா? மிச்சம் 40% அந்த கூட்டணி பலத்துல அவங்களுக்கு இருக்கா? விஜய் என்ன சதவீதம் வாங்குவாரு நீங்க கணிக்கிறீங்க? அவருக்கு 8ல இருந்து 10% வரைக்கும் தோராளமாக இருக்குன்னு சொல்றாரு. 40 10 50 ஆச்சா? மிச்சம் 50% இருக்கா? இந்த 50ல உதிரிகள், சுயேட்சைகள் இதெல்லாம் ஒரு 7-8% போயிடுமா? ஒரு 10% போயிடுமா? மிச்சம் எத்தனை இருக்கு? 40%. அந்த 40ல எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நின்னா தான் அந்த 40 வரும். அப்படி வந்தாலே திமுகவுக்கு சமமா இருக்குது. அதுலயும் பாதியை இப்படி கழிச்சு விட்டு பிரிச்சு விட்டு எல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? அந்த 40ங்கிறது 30 ஆகும். நீங்க சொல்ற பாஜக பலமாவே இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா கூட 30 ஆகும். 30 பெருசா 40 பெருசா? 10 30 40 யார் ஜெயிப்பா சொல்லுங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சியோட இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து அதிமுக பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லையா? பப்ளிக் பர்செப்ஷன்ல கட்சி உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. சரி, ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும். அந்த ஒன்றுபட்ட அதிமுகக்குள் யாரெல்லாம் வருகிறது? எல்லாரும் ஜெயலலிதா அம்மா காலத்துல இந்த கட்சியில பயணித்த அவ்வளவு பேரும். நீங்க கூட, நான் வந்து சசிகலாவை முதல்ல எதிர்த்தவன் நான். செங்கோட்டையனுக்கு எதிராக மாவட்ட அரசியல்ல பயணித்தவன் நான். ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது அவர் மாவட்ட செயலாளர். அவருக்கு எதிர் அணியில பயணித்தவன் நான். இதுவரைக்கும் அவர் அமைச்சராகவோ மாவட்ட செயலாளராகவோ அவரை நான் சென்று சந்தித்ததே கிடையாது. கிடையாது. அப்ப இன்றைய, அதனால நான் வந்து அவருக்கு வக்காலத்து வாங்கல. அதே மாதிரி ஓபிஎஸ் கடுமையா விமர்சித்தவர் நான். தினகரனை ஏற்றுக்கொள்ளாதவர் நான். ஆனால் இந்த இயக்கம் வலிமைப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் வேண்டும் என்று நினைக்கணும். ஜெயலலிதா அம்மா அப்படித்தான் வந்து நினைச்சாங்க. எம்ஜிஆர் அப்படித்தான் வந்து நினைச்சாங்க. இரண்டாவது, இந்த 3-4 தனி மனிதர்கள் பற்றிய பிரச்சனை அல்ல. அவர்களுக்கு ஒத்த ஓட்டுத்தான் இருக்கலாம். ஒரு சமுதாயம் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுவதாக உணர்கிறது. முக்குளத்தோர் சமுதாயம் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக, தாங்கள் பழிவாங்கப்படுவதாக உணர்கிறார்கள். தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அனைவரும் இவர்கள் எல்லாம் சேர்த்து விட்டு எல்லாரும், நான் சொல்றது குப்பை சுப்பை, நான் இதை மட்டும் சொல்ல, லட்சக்கணக்கான பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. பல லட்சம் பேர். அவர்கள் எல்லாரும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்புங்கிறது 3 தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இப்ப நீங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முயற்சி இது வந்து எப்படி இருக்கிறது? அது எதை நடக்கும்? இன்றைக்கு திரு செங்கோட்டையன் என் இடத்துல தொலைபேசியில பேசினாரு. நிச்சயமா அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளை எல்லோரும் ஒருங்கிணைந்து முன்னெடுப்போம். அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரியில கேசி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாரா? அவர் என் கூட பேசினாருன்னா அப்புறம் என்ன, நாங்க என்ன அப்படி சொல்லல, கூலி படம் நல்லா இருந்ததுன்னா பேசிட்டு இருந்தோம். அதை கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர்கள் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி சொன்ன 10 நாள் நான் கெடு விதிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் முன்னெடுக்கும் போச்சு இல்ல, அந்த கதையை போச்சு இல்ல. அதனால அதை வச்சா கூட நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. நாங்கள்ல யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, அது செங்கோட்டையன் வரட்டும், பேசிட்டு எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை குறைவாக இருக்கிற எல்லோரும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை, திமுகவை வெல்லுகிற அதிமுகவை கட்டமைக்க முயற்சி செய்வோம். இந்த தேர்தலுக்கான நடவடிக்கையாக அதை தொடர்வீர்கள். எப்பொழுது இந்த பயணம் ஆரம்பிக்கும்? இல்ல, அவருக்கு இப்பதானே நடந்திருக்கு, இன்னும் காலம் இருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு.